உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உன்னை ஏறி வர பண்ணினார். அவர் உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சுன்னா எல்லா மனிதனும் இருக்கிற இடங்கள் இல்ல, நீ உயர்ந்த ஸ்தானங்களை அடைவணும்னு அவரே உன்னை ஏறி வர பண்ணினார். அப்ப ஏறி வண்ண பண்ணினவர் என்ன பண்றன்னா, பூமிக்குரியவில்ல உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்க அந்த கண்மலை தேனினாலே கர்த்தர் பாருங்க உனக்கு உயர்த்த கொடுத்தார். இந்த பூமியுடைய ஸ்தானங்களே உயரமான இடங்களை உன்னை ஏறி வர பண்ணினேன்னு சொன்னார். அப்ப ஏறி வர பண்ணின ஒரு தேவன் உன்னை எப்படிலாம் நடத்தணும் ஆசைப்படுங்க. ஆனா நீயோ அந்த ஸ்தானத்தை விட்டு எல்லாரும் கீழே தான் இருக்காங்க போறேன்னு சொல்லிட்டு போறான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சர்ச்சுக்கு வந்து உன்னை ஒரு பெரிய பரிசுத்தவனா வச்சிருப்பாங்க. இந்த பரிசுத்தவானுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டு உலகப்புறமான மனிதர் எங்க இருக்காங்களோ அங்க போயிடுவாங்க, அங்க போய் நிற்பாங்க, அங்க போய் பேசுவாங்க, அங்க போய் நிற்கிறது அவங்களுக்கு வேலையை எடுத்துவாங்க. உன் ஸ்தானத்தை விட்டுறாது. ஒரு தம்பி சபையில இருந்தால் அந்த தம்பி பாருங்க, சபையில இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடிருப்பாங்க. அந்த மனிதன் வேலைக்கு போயிட்டு வரும்